ஸோ எதனால சுகர் வருது அண்ட் அதோட இம்பேக்ட் எந்த மாதிரி இருக்கும், அதுக்கு நம்ம எந்த அளவுக்கு ப்ரிப்ரேஷன்ஸ் பண்ண வேண்டியது இருக்குன்றத பற்றி எல்லாம் இன்னைக்கான டாபிக்ல யூல் கெட் டு நோ, ரைட்? ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா அட் த எண்ட் ஆஃப் திஸ் செஷன் 2 minutes அல்லது 1 minute டைம் இருக்கும், நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ட் நீங்கள் கேள்வி கேட்குறப்போ அன்னன்னைக்கு என்ன ப்ராடக்ட் எடுக்கிறோமோ அந்த ப்ராடக்டை பற்றின ஏதாவது கேள்விகள் இருந்தால் மட்டும் ரைஸ் பண்ணால் போதும். உங்களுக்கு வேற மாதிரி பேஷண்ட்டை பற்றின டிஸ்கஷன், வேற ஏதாவது கொஷின்ஸ், ஏதாவது ரேண்டமாக கொஷின்ஸ் கேட்குறத தவிர்த்துட்டு என்ன ப்ராடக்ட் கேட்குறோமோ அந்த ப்ராடக்டை பற்றின டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கேளுங்க. ஸோ தட் கான்சென்ட்ரேஷன் டிஸ்ட்ராக்ட் ஆகாது. என்ன பேசுகிறோம், ப்ராடக்டை பற்றி தான் பேசுகிறோமா இல்லை வேற ஏதாவது பேசிகிட்டு இருக்கோமான்ற டவுட் யாருக்கும் வராமல் இருக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் டுடேஸ் செஷன். ஃபர்ஸ்ட் திங், டயபெட்டிஸ் பற்றின ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். குளோபலி எவ்வளோ பேருக்கு சுகர் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்றத பற்றின ஒரு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் இது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்லைடில். ஸோ ஓவர் 540 மில்லியன் அடல்ட்ஸுக்கு சுகர் ப்ராப்ளம் இருக்கிறதா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி குளோபலி. ஓகேவா? இந்தியாவில் ஸ்ரீலங்காவில் மட்டும் கிடையாது, ஆல் ஓவர் த வேர்ல்ட். மோர் தென் 540 மில்லியன் அடல்ட் பீப்புள். அடல்ட்னு சொல்கிறப்போ 20 வயசுலேருந்து 79 வயசு வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு சுகர் இருக்கிறதா அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க டில் 2023, ரைட்? 2030 2045 ஆகுறப்போ இதே அளவு 643 மில்லியனாவோ அல்லது 783 மில்லியனாவும் இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு சான்சஸ் அதிகம் இருக்கிறதாவும் சொல்லப்பட்டு இருக்கு. ஸோ மோஸ்ட்லி இது எந்த மாதிரி ஏரியால அதிகமா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நார்மலா அர்பனைசேஷன் ரொம்ப வேகமா நடக்கக்கூடிய ஏரியாஸ்ல அண்ட் ஒபிசிட்டி எங்க அதிகமா இருக்கோ, உடல் பருமன் பிரச்சனைனால எங்க மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் கஷ்டப்படுறாங்களோ அங்க, அண்ட் செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல் யார் அளவுக்கு அதிகமா ஃபாலோ பண்றாங்களோ அந்த மாதிரி கண்ட்ரீஸ்ல இது ரொம்ப அதிகமாவே ஈஸியா நமக்கு வந்துட்டு இருக்கு. பரவிட்டு இருக்குன்னு சொல்ல முடியாது, ஏன்னா இது பரவுற கண்டிஷன் கிடையாது. ஸோ ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் ரொம்ப ஈஸியாக லைஃப் அமைச்சுக்கிறப்போ எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணாமல் எல்லாமே ஆட்டோமேட்டட் மிஷின்ஸ் வச்சு பண்ணிட்டு, ஆட்டோமேட்டட் மிஷின்ஸ் யூஸ் பண்ணுறது தப்பு கிடையாது, பட் அங்கே இருந்தாலும் நம்ம ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் கொஞ்சம் அப்பப்போ நம்மளோட பாடி வெயிட் அண்ட் ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கிறது நல்லது. அப்படி கம்ப்ளீட்டாக செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணுறப்போ இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் ரொம்ப ஈஸியாக வர்றதுக்கான சான்சஸ் அதிகமாகும். ஓகே, ஸோ டயபெட்டீஸ் அப்படின்றது மோஸ்ட்லி ஹை இன்கம் பீப்புளுக்கு வரதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப குறைவு. அண்ட் வெரி லோ இன்கம் பீப்புள் வரதுக்கும் ரொம்ப கம்மி. ஸோ இட்ஸ் லைக் ஆன் த மிடில், லோ டு மிடில் அண்ட் மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ், மிடில் இன்கம் பீப்புள்ஸுக்கு அதிகமாக டயபெட்டீஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. டயபெட்டிஸ் ஏற்கனவே வந்தவங்களும் இந்த கேட்டகரி ஆஃப் பீப்புளில் தான் அதிகமாக இருக்காங்க அப்படின்னும் ஸ்டடீஸில் தெரியுது. ஸோ டயபெட்டிஸ் அப்படின்றது என்னென்ன க்ரைட்டீரியா அப்படின்லாம் கிடையாது. நம்ம மெட்டபாலிசம் கரெக்டாக இருந்தால் நம்ம அதுலேருந்து தப்பிச்சுக்க முடியும். நம்ம மெட்டபாலிசம் கரெக்டாக இல்லை அப்படின்றப்போ நம்மளும் டயபெட்டிஸ் வர்றதுக்கான சான்சஸ், நமக்கும் டயபெட்டிஸ் வர்றதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அண்ட் இன்னொன்று நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், ஓரியன்ஸில் நம்ம ப்ரிவென்ஷனை பற்றி தானே அதிகமாக பேசுகிறோம். ஸோ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, குளோபலி ஒரு 240 மில்லியன் ஆட்கள், அது பெண்களாக இருக்கலாம் ஆண்களாக இருக்கலாம், ஆல் ஜெண்டர், அரவுண்ட் 240 மில்லியன்ஸ் இன்னும் அன்டயக்னோஸ்டாக இருக்கிறதா அவங்களுக்கும் ஸ்டடீஸில் தெரியுது. அதாவது இவங்களுக்கு சுகர் இருக்கு, ஆனால் அது அவங்களுக்கே தெரியாமல் அவங்க அவங்களோட லைஃப்பை இயல்பாக நடத்தி கொண்டு போய்கிட்டே இருப்பாங்க.
என்னைக்காவது ஒரு நாள் எக்ஸ்ட்ரீமா ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் வரப்போ ஹாஸ்பிட்டல் போயோ இல்லை லேப் போயோ செக் பண்றப்ப தான் அவங்களுக்கு சுகர் இருக்குன்றதே அந்த ஒரு பர்டிகுலர் பர்சனுக்கு தெரியும். அதான் அன்டயக்னோஸ்டு கேஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அன்டயக்னோஸ்டு கேசஸ் மோஸ்ட்லி இட்ஸ் அபவுட் 240 மில்லியன் இருக்காங்களாம். ஸோ இந்த 240 மில்லியன் அப்படின்றது தான் நம்மளுடைய டார்கெட். இந்த எனக்கு சுகர் இருக்கா இல்லையானே எனக்கு தெரியாது. ஆனா நீங்க சொல்ற மாதிரி செடென்டரி லைஃப் ஸ்டைல்ல நான் லீட் பண்ணிட்டு தான் இருக்கேன். என்னால எக்ஸசைஸுக்குன்னு நேரம் ஒதுக்க முடியல. என்னால ப்ராப்பரா ஒரு நல்ல நியூட்ரிஷியஸ் ஃபுட்டு குக் பண்ணி சாப்பிட முடியல. எது இன்ஸ்டன்ட்டா எனக்கு கிடைக்குமோ அத நான் சாப்பிடுறேன். எனக்கு ஃபுட் வந்து ஆஃபீஸ்ல ப்ரொவைட் பண்ணுவாங்க. அத நான் சாப்பிடுறேன். நான் காலையில சாப்பிட மாட்டேன். மத்தியானம் வெளிய சாப்பிட்டுடுவேன். நைட்டு பசிச்சா சாப்பிடுவேன், இல்லாட்டி சாப்பிட மாட்டேன். இல்ல நைட்டு தான் நான் நல்லா சாப்பிடுவேன். அண்ட் அதிகமா ஸ்ட்ரெஸ்ஸு ஏற்படுத்தக்கூடிய மாதிரியான வேலைகள். ஸ்ட்ரெஸ் எதனால வருது அப்படின்றத நான் திரும்பவும் ஞாபகப்படுத்துறேன். உங்களுக்கு என்ன வொர்க் செய்யணும் அப்படின்றத நீங்க பிரையாரிடைஸ் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் வராது. அது ஸ்ட்ரெஸ் கிடையாது. ஓகேவா? அது பிரஷர். அது வேற. அந்த நேரம், அந்த ஹெட் ஆஃப் த மொமெண்ட்ல அந்த வேலைய முடிக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு வேலை பளு இருக்குமே ஒழிய, நமக்கு ஒரு வேலை குடுத்துருக்காங்க. அந்த வேலைய எப்படி செய்யணும்னே தெரியல. எப்ப பண்ணணும்னு தெரியல அப்படின்னா மட்டும் தான் ஸ்ட்ரெஸ் வரும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரியான ஸ்ட்ரெஸ் கோ த்ரூ பண்ணிட்டே இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் 20 வயசுல இருந்து 70 வயசு வரைக்கும் யாரா இருந்தாலும் அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கான சான்சஸ் அதிகம். அண்ட் இந்த காரணங்கள்னால சுகர் வர்றதுக்குமான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். ஓகே. ஸோ இன்னைக்கு புதுசா நான் இப்பதான் அட்டெண்ட் பண்றேன் நான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்றவங்க, இது எப்படி சுகர்னா என்ன அப்படின்றத ஜஸ்ட் பிக்சர் மூலியமா தெரிஞ்சுக்கோங்க. டயபெட்டிஸ் மெலிட்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டயபெட்டிஸ் மெலிட்டஸ் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முன்னாடி நான் சின்ன சின்ன ஹிஸ்டரி உங்களுக்கு மென்ஷன் பண்ணிடுறேன். டயபெட்டிஸ்லயே 2 விதம் இருக்கு. ஓவரால் டயபெட்டிஸ்ல 2 விதம். ஒண்ணு டயபெட்டிஸ் இன்சிபிடஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டயபெட்டிஸ் இன்சிபிடஸ் அப்படின்றது நம்மளோட பிட்யூட்ரியில இம்பேலன்ஸ்டு ஸ்டேட் உருவாகும். பிட்யூட்ரி சுரப்பி இருக்கு இல்லையா? மூளைக்கு பக்கத்துல பிட்யூட்ரின்றது உண்டு. ஸோ அதுல வரக்கூடிய சின்ன இம்பேலன்ஸ்னால வர நோய்க்கான பெயர் டயபெட்டிஸ் இன்சிபிடஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டயபெட்டிஸ் மெலிட்டஸ் அப்படின்றது நம்மளுடைய கணையத்துல வரக்கூடிய ஒரு பிரச்சனை. ஸோ இதுதான் மேஜரா இருக்கக்கூடிய 2 விஷயம். இப்போ டயபெட்டிஸ் இன்சிபிடஸ் அப்படின்றது அளவுல அதிகம் கிடையாது. ரொம்ப பாதிப்பு குறைவு தான். உலக அளவுல 10% ரொம்ப ரேரா வரக்கூடிய கண்டிஷன் தான் இந்த டயபெட்டிஸ் இன்சிபிடஸ் அப்படின்னு சொல்றது. உலக அளவுல அதிகமான நபர்கள நோயாளிகளா கொண்ட ஒரு ஸ்டேட் டயபெட்டிஸ் மெலிட்டஸ். இந்த டயபெட்டிஸ் மெலிட்டஸ் அப்படின்றது 3 வகையில இருக்கு. 3 வகை. டைப் 1, டைப் 2, இன்னொன்னு கெஸ்டேஷனல் டயபெட்டிஸ். கெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் அப்படின்றது கர்ப்பிணி காலத்துல வர்றது. கர்ப்பிணிகளுக்கு அந்த டைம் அது இன்க்ரீஸ் ஆகும். கர்ப்ப காலம் முடிஞ்ச பிறகு அவங்களுக்கு அது சரியாயிடும். அதாவது பாப்பா குழந்தை பிறந்த பிறகு அவங்களுக்கு அது ரிவர்ஸ் ஆயிடணும். ரிவர்ஸ் ஆகல அப்படின்றப்போ அவங்க அத கண்டிப்பா அதுக்கான மெடிசின்ஸ் என்ன பண்ணணும், ஏது பண்ணணும்ன்றத தெரிஞ்சு நடந்துக்கிறது நல்லது. ஸோ தட் இஸ் ஆல்சோ அ ரேர் கண்டிஷன். அதாவது கர்ப்பிணி ஆயிட்டா சுகர் வந்துரும். அப்படின்றது எங்கேயுமே கிடையாது. ஆனா 10ல ஒரு 3 கர்ப்பிணிகள், 4 கர்ப்பிணிகளுக்கு சுகர் வர்றதுக்கான சான்சஸ் அதிகம். ஓகே. அதுக்கப்புறம் மீதம் இருக்கக்கூடிய 2 வகை டைப் 1, டைப் 2. இந்த டைப் 1 அப்படின்றது பொறப்புல இருந்து நமக்கு அது பிரச்சனையா இருந்துட்டு இருக்கும். அது ஏன் அப்படின்னா, நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி, இம்யூனிட்டி அப்படின்றது ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவா இருக்கும் பட்சத்தில், அது நம்மளோட பீட்டா செல்ஸ போய் ஃபுல்லாத்தையும் டேமேஜ் பண்ணிடும். அப்படி டேமேஜ் பண்றப்போ, இன்சுலின் செக்ரீஷனே இல்லாம போயிடும். பேங்க்ரீஸ்ல பீட்டா செல்ஸ் இருந்தா தான் இன்சுலின் செக்ரீஷன் இருக்கும். உங்களுக்கு சுகர் டைஜஸ்ட் ஆகுறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். இன்சுலின் செக்ரீஷனே இல்ல அப்படின்றப்போ உங்களுக்கு சுகர் டைஜஸ்ட் ஆகுறது கஷ்டம். சுகரோட மெட்டபாலிசம் நடக்கிறது கஷ்டம். ஸோ அப்படி வரக்கூடிய ஒரு பிரச்சனை தான் டைப் 1. ஸோ இது குழந்தை பருவம் முதலே குழந்தை பருவம்னு சொல்றப்போ 1 வயசு, 2 வயசு, 3 வயசு அந்த குழந்தை பருவத்துல இருந்தே அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் ஆனது இருந்துட்டு இருக்கும். ஸோ இது பொறந்ததும் அவங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, பேரண்ட்ஸ்க்கு ஏதாவது ஒரு வழியில குழந்தைக்கு அளவுக்கு அதிகமா பசி எடுக்கும் போதோ, நல்லா என் குழந்தை சாப்பிடுறாங்க, நான் வெயிட்டே போடல அப்படின்ற போதோ,
இல்ல என் குழந்தை நைட்டு மட்டும் அடிக்கடி யூரின் போயிட்டே இருக்கா. அளவுக்கு அதிகமா யூரின் வந்துட்டே இருக்கு என் குழந்தைக்கு. இல்ல விளையாடுறப்போ மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. அதெல்லாம் எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன். விளையாடுறப்போ மயக்கம் போட்டு விழுந்துடுறது. ரொம்ப லெத்தார்ஜிக்கா இருக்கிறது. ரொம்ப டயர்ட் ஃபீலிங்லயே இருக்கிறது. இந்த மாதிரி எல்லாம் சின்ன சின்ன சிம்ப்டம்ஸ் தெரியும். கொஞ்சம் ப்ரொலாங்டாவே இருக்கும். லாங் டெர்ம்ல அந்த குழந்தைகள் கொஞ்சம் இப்படியே இருப்பாங்க. டயர்டாவே இருந்துட்டு இருப்பாங்க. அப்போ போய் செக் பண்றப்போ சுகர் இருக்கிறது அப்படின்றத அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஓகே. ஸோ இதுக்கு ஏன் அப்படி குழந்தைங்களுக்கு வருது அப்படின்னா, நெறைய ரீசன்ஸ் இருக்கு. அதுல 5% தான் பேரண்ட்ஸ் ரீசனா இருப்பாங்க. ஓகேவா? திரும்பவும் சொல்றேன். 5% தான் பேரண்ட்ஸ் அதுக்கு ரீசனா இருப்பாங்க. மீதி 95% அது அந்த குழந்தையோட உடல் அமைப்ப பொறுத்து தான். ஓகே. ஸோ 2வது டைப் 2. டைப் 2வ பத்தி தான் நம்ம இன்னைக்கு அதிக அளவுல பேசப் போறோம். பிகாஸ் டைப் 2 அப்படின்றது தான் திரும்ப கம்பேர் பண்ணி பார்க்கிறப்போ டைப் 2 தான் அளவுல அதிகம். நெறைய பேரு அஃபெக்ட் ஆயிருக்கிறது டைப் 2 தான். டைப் 1 இப்ப தான் கொஞ்சம் கொஞ்சமா ரைஸ் ஆயிட்டே வருது. அதுவும் இப்ப ஏன் ரைஸ் ஆகுது அப்படின்னா, கொரோனா டைம்ல இருந்து குழந்தைங்கள வெளிய விடுறதில்ல. சேஃப்டி ரீசன்ஸ்னால, ஹெல்த் ரீசன்ஸ்னால குழந்தைங்கள வெளிய விடுறதே கிடையாது நம்ம. அப்படி வெளிய விடாம நீங்க வீட்டுக்குள்ளேயே வைக்கிறப்போ, பிசிக்கல் ஆக்டிவிட்டின்றது இருக்காது. பிசிக்கல் ஆக்டிவிட்டின்றது இல்லாம போயிடும். 1 பிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாம போறது கூட சரி ஓகே. நம்ம மேனேஜ் பண்ணிக்க முடியும்னு வச்சுக்கோங்களேன். ஆனா, ஃபுட் இன்டேக் அப்படின்றது அளவுக்கு அதிகமா இருக்கு. இந்த ப்ராசஸ்டு சுகரு, ப்ராசஸ்டு சால்ட்டு. நான் காலையில எந்திரிச்சு பால் குடுப்பேன். அதுல பிஸ்கட் டிப் பண்ணி தான் சாப்பிடுவாங்க. கேக் டிப் பண்ணி சாப்பிடுவாங்க. அல்ல அல்லது இந்த கெல்லாக்ஸ் போட்டு தான் சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி ப்ராசஸ்டு சுகர் எந்த அளவுக்கு நம்ம அதிகமா குடுக்குறோமோ, அந்த அளவுக்கு அதிகமா குழந்தைங்களுக்கு இந்த டைப் 1 அப்படின்ற இஷ்யூ வர்றதுக்கான சான்சஸ் நம்ம அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கோம் அப்படின்றது ஒரு ரீசன். இத பேரண்ட்ஸ் புரிஞ்சுக்கணும். ஓகே. ஸோ டைப் 2 அப்படின்றது என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க ஒரு பர்ட்டிகுலர் ஏஜ் வரைக்கும் நல்லா தான் இருப்பாங்க. நல்ல பிசிக்கலா ஆக்டிவா ஓடி, ஆடி, விளையாடி எல்லாம் இருந்து, இந்த காலேஜ் போய் ஜாயின் பண்ணி வொர்க் எல்லாம் போகிற ஒரு பருவம் இருக்கும் இல்லையா? அந்த அடல்ட்ஹுட் ஸ்டார்ட் ஆகுற அந்த டைம். இனி நம்ம தான் நம்மள பார்த்துக்கணும். அது ஃபுட்டா இருக்கட்டும், இல்ல நம்மளோட என்விரான்மென்ட்டா இருக்கட்டும், எல்லாத்தையும். அப்படி நம்ம லைஃப் நம்மளோட ஃப்ரீடம்க்கு கரெக்ட்டா வர்றப்போ, ஃபர்ஸ்ட்டு நம்ம இஷ்டத்துக்கு பண்ண ஆரம்பிக்கிறது ஃபுட்டு, டயட்டு. அப்படி ஃபர்ஸ்ட்டு அந்த டயட் எல்லாம் மாறி, ப்ராப்பரா நம்ம ஃபுட் எடுக்காம, இல்ல அன்ஹெல்தி டயட் இன்ட்ரோடியூஸ் ஆகுறப்போ, மெட்டபாலிசம் அஃபெக்ட் ஆகும். ஓகே. ஹார்மோனல் சேஞ்சஸ்னாலயும் மெட்டபாலிசம் அஃபெக்ட் ஆகலாம். அடல்ட்ஹுட் என்டர் ஆகுறப்போ. ஆனா, அதுக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் கூட ட்ரிகர் பண்ற மாதிரி, நம்மளே டயட்ட ப்ராப்பரா ஃபாலோ பண்ணாம, பிசிக்கல் ஆக்டிவிட்டி ஃபாலோ பண்ணாம, இந்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்தையும் காம்ப்ரமைஸ் பண்ண, எல்லா சின்ன சின்ன விஷயங்களும் ஒண்ணா சேர்ந்து நமக்கு மெட்டபாலிசத்த டேமேஜ் பண்ணும். அப்ப ஏற்படக்கூடிய சேஞ்சஸ் தான் டைப் 2 டயபெட்டிஸ வர வைக்கும். ஓகே. ஸோ டைப் 1ல இன்சுலின் செக்ரீஷனே இருக்காதுன்னு சொன்னோம். டைப் 2ல அங்க என்ன ஆகும் அப்டின்னா, இன்சுலின் செக்ரீஷன் இருக்கும். ஆனா, செல்கள்ல இருக்கக்கூடிய இன்சுலின் ரிசெப்டார்ன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? இன்சுலின் ரிசெப்டார் அப்டின்னா, அந்த இன்சுலின் இருக்கக்கூடியது செல்லுக்கு ரிசெப்டார்ஸ் இருந்தா மட்டும் தான் அந்த இன்சுலின் வந்து ஒரு செல்லுக்குள்ள புகுந்து போ முடியும். இன்சுலின் ரிசெப்டார்ஸ் வந்து அங்க இல்ல இன்சுலின் ரிசெப்டார்ஸ் ரொம்ப லேசியா இருக்கு அப்டின்னா, என்னதான் இன்சுலின் கரெக்ட்டா இருந்தாலும் அது செல்களுக்குள்ள போக முடியாது. ஓகேவா? ஸோ இன்சுலின் ரிசெப்டார்ஸ் வந்து ரொம்ப ரெசிஸ்டன்ட்டா இருக்கும். அதனால டைப் 2 டயபெட்டிஸ் அப்படின்றது வரும். மோஸ்ட்லி அடல்ட்ஹுட்ல தான் டைப் 2 டயபெட்டிஸ் அப்படின்றது டெவலப் ஆகும். இங்கேயுமே ஃபேமிலி ஹிஸ்டரி அப்படின்றது 1% மட்டும் தான். நான் டைப் 1க்கு சொன்ன மாதிரி தான் இங்கேயும் சொல்றேன். அப்பா, அம்மாக்கு இருந்தா எனக்கு வந்துரும். அது நானா பண்ணி தான் வரணும்னு கிடையாது. ஏன்னா, இப்ப நெறைய பேர் அந்த மாரி எக்ஸ்கியூஸ் சொல்றீங்க. அப்பா, அம்மாக்கு இருக்கு. எனக்கும் எப்படியும் சுகர் வரதான் போது. அத எதுக்கு நான் வந்து ஃபர்ஸ்ட்டே பார்த்து தெரிஞ்சுக்கணும்? இஷ்டத்துக்கு நான் சாப்பிட்டுடுறேன். 40 வயசுல சுகர் வந்தா பார்ப்போம். அப்படின்னு சொல்லி வந்து அதுக்கு தயாராகுறது வந்து இட்ஸ் அ ராங் மைண்ட் செட். அந்த மாரி மைண்ட் செட் இருக்கவே கூடாது. ஸோ அப்பா, அம்மாக்கு இருந்தா குழந்தைங்களுக்கு கண்டிப்பா வரும் அப்படின்றதெல்லாம் எந்த ரூலும் கிடையாது.
அண்ட் சுகர் டைப் 2 டயபெட்டிஸ் அப்படின்றது உங்களோட கல்லீரல் நல்லபடியா ஜீரணம் பண்ற வரைக்கும் நீங்க சுகர் இல்லாம நல்லபடியா 70-80 வரைக்கும் ஹாப்பியா வாழ்ந்துக்க முடியும். சப்போஸ் உங்களோட மெட்டபாலிசம் காம்ப்ரமைஸ் ஆகுது அப்படின்னா தான் பிளட் ப்ரெஷர் வருதா, சுகர் வருதா அப்படின்றது எந்த அளவுக்கு காம்ப்ரமைஸ் ஆகுதுன்றத வச்சு அந்த அளவுக்கான டேமேஜ் உங்க பாடியில நடக்கும். ஓகே. ஸோ திரும்பவும் சொல்றேன். அப்பா, அம்மா ரீசன்னால டைப் 2 டயபெட்டிஸ் வர்றதுக்கு 1% தான் சான்சஸ் இருக்கு. ஸோ எல்லாரும் எங்கெல்லாம் உட்காந்து காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ, எனக்கு பரவாயில்ல வந்தா பார்த்துக்கலான்னு காம்ப்ரமைஸ் ஆகுறீங்களோ, அப்படி ஆகாதீங்க. ஈட் ப்ராப்பர்லி, டூ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ், ஸோ யூ won't கெட் டயபெட்டிஸ். காசஸ் ஆஃப் சுகர் கிரேவிங் இதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணதே இல்லை இது வரைக்கும். டயபெட்டிஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நிறைய விதமா டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் டயபெட்டிஸ் பத்தி. அண்ட் டயகேர் பத்தியும் நிறைய விதமா டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பட் சுகர் கிரேவிங் நான் எங்கேயுமே உங்களுக்கு மென்ஷன் பண்ணதே கிடையாது. எதனால சுகர் கிரேவிங் வரும்? அதாவது இந்த பிளட் சுகர் ஹை ஆகுறதுக்கு நம்மள அறியாமலே நம்ம ஒண்ணு பண்ணுவோம் லைஃப்ல. நான் இப்ப சொன்னேன்ல மெட்டபாலிசம் வந்து டிஸ்டர்ப் ஆகும் அப்படின்னு. அதுக்கு நமக்கு எங்கேயோ சொல்லப்படாத ஒரு ரீசன் இருக்கும் லைஃப்ல. அதுதான் இது காசஸ் ஆஃப் சுகர் கிரேவிங். ஏதோ ஒன்று நம்ம லைஃப் மூமெண்ட்ல நடக்கும் which triggers us to eat more, நிறைய சாப்பிட வைக்கும். அப்படி நம்ம நிறைய சுகர் எடுத்துக்கிறப்போ இதெல்லாம் நம்மளுடைய இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை அதிகப்படுத்திடும். எப்பவுமே சுகர் லெவல் ஸ்பைக்கை அதிகமா வச்சுக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு கட் ரெஸ்பான்ஸ் நமக்கு இருந்துகிட்டே இருக்கும். சுகர் நார்மல் லெவல்ல இருந்தா அவங்களுக்கு நார்மலாவே இருக்க மாட்டாங்க. சுகர் ஹையா இருந்தா மட்டும்தான் அந்த பர்சன் வந்து நார்மலா இருப்பாங்க. அந்த பிளட் சுகர் ஹை ஆகுற மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்க. தட் இஸ் பிகாஸ் ஆஃப் சுகர் கிரேவிங். ஏன் அப்படின்னா அவங்க சுகர் ஹையா இருந்து இருந்து பழகிடும். ஸ்டார்டிங்ல சுகர் ப்ராப்ளம் வரக்கூடிய அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில். ஸோ நார்மல் ஆகிற கண்டிஷன்ல சுகர் எல்லாமே ப்ராப்பரா யூட்டிலைஸ் ஆகி சுகர் நார்மல் லெவலுக்கு வர்றப்போ அவங்களுக்கு ஏதோ ஒரு மாதிரியான ஒரு படபடப்போ இல்ல ஒரு மாதிரியான எமோஷனல் ரெஸ்பான்ஸ் வர ஆரம்பிக்கும். ரொம்ப ஏதாவது அதிகமா சாப்பிடணும் போல கிரேவிங்ஸ் தோண ஆரம்பிக்கும். இல்ல கிட்டியா ஃபீல் ஆகும். இந்த மாதிரியான நிறைய இஷ்யூஸ் வந்து போகும். தட் இஸ் பிகாஸ் ஆஃப் டோபமைன் ரியாக்ஷன். அந்த டோபமைன் டக்குன்னு அதோட ப்ளஷர் குறையிறப்போ திரும்ப அந்த ப்ளஷர் வேணும் அப்படின்னு உங்களோட கட் பாக்டீரியா எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டே இருக்கும். தட் இஸ் வை யோர் கட் இஸ் யோர் செகண்ட் பிரெயின். ஓகே. ஸோ அந்த கட் பாக்டீரியா என்ன பண்ணும்? அந்த ப்ளஷர் நமக்கு எங்க காணமேன்னு தேடி தேடி உங்களை திரும்ப அதிகப்படியான சுகரை சாப்பிட வைக்கும். ஸோ யூ எண்ட் அப் ஈட்டிங் மோர் சுகர். இந்த சிக்னல்ஸ் நமக்கு புரியாம நம்ம என்ன பண்ணிடுவோம்? நமக்கு ஏதோ சாப்பிடணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பசிக்காது, பட் வில் கிரேவ். காரமா ஏதாவது சாப்பிடணும், எனக்கு ஸ்வீட்டா ஏதாவது சாப்பிடணும் சொல்லிட்டு வில் ஸ்டார்ட் ஈட்டிங் மோர் அண்ட் மோர். end up with high spike of sugar. அப்போ ஒரு ப்ளஷர் கிடைக்கும். அப்பா நல்லா இருக்கு அந்த ப்ளஷர், டோபமைன் ப்ளஷர். ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அவங்களோட அடல்ட்ஹுட் என்டர் ஆகுறப்போ, இந்த 20 வயசு 21 வயசு என்டர் ஆகுறப்போ இந்த தொப்பை போடுறது, திடீர்னு வெயிட் வைக்கிறது, அப்பதான் இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வரும். சுகர் ப்ராப்ளம் அதனால தான் உங்களுக்கு டெவலப் ஆகும். இதுல பெண்களுக்கு முக்கியமா நடக்கக்கூடிய ஒரு விஷயம் பிசிஓடி. இது சுகரா வரதுக்கும் சான்சஸ் உண்டு. பெண்களுக்கு உடல் பருமன் அதிகமாகிறப்போ பிசிஓடி ஃபார்ம் ஆகிறதுக்கும் இதே சுகர் கிரேவிங் காரணமா இருக்கும். சுகர் கிரேவிங் எதனாலலாம் வருதுன்னு நான் இங்க ஹைலைட் பண்ணிடுறேன். ஃபோர்ஸ் ஆஃப் ஹேபிட், ஹேபிச்சுவல் ஈட்டிங். இந்த டைம்க்கு நேத்து நம்ம இது சாப்பிட்டோம்ல, அப்ப நல்லா இருந்தது இல்ல, அப்ப இன்னைக்கும் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடுறது. அது கேக்கா இருக்கலாம், டீயா இருக்கலாம், காஃபியா இருக்கலாம். வி யூஸ் டு ஹேவ்ல 4 o'clock பார்த்துட்டு டீ குடிக்கலாம், நேத்து குடிச்சோம்ல, நேத்து இப்படி போட்டு குடிச்சோம், இன்னைக்கு வேற மாதிரி ட்ரை பண்ணுவோம். சம் பீப்புள் வில் டூ, ஐ வாஸ் டூயிங், இப்போ இல்லை, அது விட்டாச்சு. ஃபோர்ஸ் ஆஃப் ஹேபிட் அது ஒன்று. ரெண்டாவது எமோஷனல் ரெஸ்பான்ஸ். எமோஷனல் ரெஸ்பான்ஸ்ன்றது தான் நான் இப்போ சொன்னேன். ஏதாவது ஒரு ஃபுட்டு சாப்பிட்டுட்டு உங்களுக்கு வந்து நான் கவலையா இருந்தேன், இந்த ஃபுட்டு சாப்பிட்டு அந்த கவலை போயிடுச்சு, இந்த ஃபுட்டு சாப்பிட்டா எனக்கு ஹாப்பி ஃபீலிங் வருது,
இந்த ஃபுட்டு சாப்பிட்டா எனக்கு என்னோட சைல்ட்ஹுட் கனெக்ட் ஆகிறதுனால நான் அந்த ஃபுட்டு சாப்பிடுறேன். இந்த மாதிரி எமோஷனல் ரெஸ்பான்ஸோட டை அப் ஆயிருக்கும் சில ஃபுட்டெல்லாம். அதை தான் எமோஷனல் ரெஸ்பான்ஸ்ன்னு சொல்றது. இன்னைக்கு நீங்க கண்ணை மூடிட்டு யோசிச்சாலும் சின்ன வயசுல அந்த சாப்பிட்டது டைரி மில்க், கிட்கேட்டு யோசிச்சு பார்த்தாலும் நமக்கு அந்த ஹாப்பினஸ் இருக்கும் இல்லையா? தட் இஸ் கால் எமோஷனல் ரெஸ்பான்ஸ். சிலவங்க அது சாப்பிடணும் ட்ரை பண்ணுவாங்க, சாப்பிட்டுடுவாங்க. தட் இஸ் கால் சுகர் கிரேவிங். Your mind is not thinking here. Your gut is thinking here. Okay. So, ரெண்டாவது அண்டர் ஈட்டிங், அப்புறம் இன்சஃபிஷியன்ட் ப்ரோட்டீன். ப்ரோட்டீன் கரெக்டாக எடுக்கலைனாலும் இந்த மாதிரி சீட்டிங் வேலைலாம் பார்க்கும் நம்மளோட கட். தென் இன்சஃபிஷியன்ட் ஃபைபர், கரெக்டாக ஃபைபர் எடுத்துக்கலன்னா ப்ராப்ளம் ஆகும். ஹார்மோனல் ஃப்ளக்சுவேஷன், பெண்களுக்கு ஹார்மோனல் ஃப்ளக்சுவேஷன் ரொம்ப ஈஸியாக நடக்கும் பிகாஸ் வி மென்சுரேட் எவ்ரி மந்த். That is why hormonal fluctuation is very, very easy for us. அதனால தான் PCOD கண்டிஷன்ல இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கும். இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வந்தா PCOD வரதுக்கும் சான்சஸ் உண்டு. இட்ஸ் லைக் அ சைக்கிள். இது வந்தா இது, இது வந்தா இதுன்ற செயின் ரியாக்ஷன் மாதிரி இருக்கும். அதனால தான் PCOD உள்ளவங்களுக்கு மெட்ஃபார்மின் கொடுப்பாங்க. ஆனா மெட்ஃபார்மின் நீங்க எடுக்க ஆரம்பிச்சா பிசிஓடி சரியாயிடும்லாம் கிடையாது. அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை ஏதாவது சரி பண்ண முடியுதா அப்படின்ற ஒரு ட்ரையல் தான் இந்த மெட்ஃபார்மின் கொடுத்து பார்க்கறது. அதுல ஒரு ரெஸ்பான்ஸும் இருக்காது. ஸோ ஹார்மோனல் ஃப்ளக்சுவேஷன் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, whenever you get tired doing nothing, whenever you feel sleepy soon after waking up from your bed, and whenever you get hungry soon after finishing your lunch, soon after finishing your food, அப்போ தெரிஞ்சுக்கணும் ஏதோ ஒரு ஹார்மோனல் ஃப்ளக்சுவேஷன் உங்களுக்கு போயிட்டு இருக்கு பாடியிலன்னு. அப்பதான் சாப்பிட்டு முடிச்சிருப்போம், ஆனாலும் ஏதாவது சாப்பிடலாமா அப்படின்னு இருக்கும். சில பேருக்கு இருக்கும். பிளேட் அப்பதான் காலி பண்ணியிருப்பாங்க. இது இல்லை நமக்கு வேண்டியது, வேற ஏதாவது காரமா வேணும், வேற ஏதாவது ஸ்வீட்டா வேணும் அப்படின்னு தோணும். ஸோ ஹார்மோனல் ஃப்ளக்சுவேஷன் அதுதான். தென் லேக் ஆஃப் ஸ்லீப், எல்லா அடல்ட்ஸும் இது பண்ணுவாங்க. ஆஃப்டர் 18, 19 அந்த ஃப்ரீடம் எல்லாம் கிடைக்கிறப்போ ஃபர்ஸ்ட் திங் வி டூ இஸ் லேக் ஆஃப் ஸ்லீப். தூங்காம என்ன பண்ணலாம் அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் நடக்கும். தென் கம்ஸ் டு புவர் கட் ஹெல்த். திஸ் வாட் திஸ் இஸ் த ரூலிங் பார்ட்டி. இவங்க தான் ஃபர்ஸ்ட் சீட்டிங் ஆளே. புவர் கட் ஹெல்த். புவர் கட் ஹெல்த் அப்படின்னு சொல்றப்போ பாக்டீரியா ஃபுல்லா ஃப்ளஷ் அவுட் ஆயிடும். நல்ல பாக்டீரியாலாம் அங்கே ஒன்றும் இருக்காது. இருக்கிற எல்லா சீட்டிங் பாக்டீரியாவும் உட்காந்துட்டு உங்களுக்கு சுகர் கிரேவிங் அதிகப்படுத்தும், எமோஷனல் ரெஸ்பான்ஸ் தர மாதிரியான ஃபுட்டு அதிகமாக எடுக்க சொல்லும். நீங்கள் நல்லதாகவே எடுத்து சாப்பிடணும் அப்படின்னு ட்ரை பண்ணாலும் உங்களால் அதை ஸ்டார்ட் பண்ணுவீங்க, ஆனால் ஃபினிஷ் பண்ண முடியாது. அந்த மாதிரியான ரெஸ்பான்ஸ் எல்லாம் வர்றதுக்கு இவங்க தான் காரணம். குட் கட் ஹெல்த் இருக்கணும். கட் ஹெல்த் நல்லா இல்லை, கட்ல ஃபுல்லும் பேட் பாக்டீரியா தான் இருக்கு அப்படின்னா யூல் எண்ட் அப் ஈட்டிங் மோர் விச் இஸ் ஜங்க். ஓகே, ஏன்னா ஜங்க் ஃபுட்டோட தான் நமக்கு எல்லா ஹாப்பி ரெஸ்பான்ஸும் இருக்கும். ஹாப்பி ரெஸ்பான்ஸ், மெமரி, செரிஷபிள் மெமரி, அந்த டோபமைன் சர்ஜ், ப்ளஷர் எல்லாம் அங்கே தான் டைப் ஆயிருக்கும். ஸோ வென்எவர் யூ ஆர் ஈட்டிங் அ ஜங்க், வென்எவர் யூ ஆர் ஈட்டிங் மோர் அண்ட் மோர் அண்ட் மோர் ஆஃப் சுகர், அந்த ப்ளஷர் கிடைக்குது அப்படின்னா திரும்ப திரும்ப உங்களோட கட் அதை பண்ண வச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ தீஸ் ஆர் த காசஸ் ஃபார் சுகர் கிரேவிங். இதெல்லாம் பண்ணாம நீங்க அந்த 20 to 25 கடந்து வந்துட்டீங்கன்னா பெண்கள் சுகர்ல இருந்தும் தப்பிச்சுக்க முடியும், பிசிஓடில இருந்தும் தப்பிச்சுக்க முடியும், ஆண்கள் சுகர் ப்ராப்ளம்ல இருந்து தப்பிச்சுக்க முடியும். ஓகே, இதை தாண்டினா வேற என்ன ரீசன்ஸ் அப்படின்னா ரொம்ப காமனா இருக்கக்கூடியது, ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொதுவா இருக்கக்கூடியது, இம்ப்ராப்பர் மெட்டபாலிசம், ப்ராப்பர் பிசிக்கல் ஆக்டிவ்னஸ் இல்லாம இருக்கிறது, புவர் நியூட்ரிஷன், லோ விட்டமின் டி இன்டேக், இர்ரெகுலர் டயட், இம்பேலன்ஸ்டு டயட். இர்ரெகுலர் டயட் அப்படின்னு சொன்னா நேரம் தவறி தவறி சாப்பிடுறது. நேரத்துக்கு சாப்பிடணும் அப்படின்ற விஷயமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தப்பு. நேரத்துக்கு சாப்பிடணும்னு கிடையாது. உங்களுக்கு பசிச்சா நீங்க சாப்பிடலாம், பசிக்கலன்னா சாப்பிடணுன்ற அவசியம் கிடையாது. ட்ரிங்க் வாட்டர் ஆர் ட்ரிங்க் பட்டர் மில்க், அது போதும். ஓகே, பசிச்சு சாப்பிடணும். பசிக்கல அப்படின்னா ஃப்ரூட் எடுத்துக்கலாம், ஒரே ஒரு ஃப்ரூட், ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஃப்ரூட், அல்லது பட்டர் மில்க் குடிச்சிடலாம். தட்ஸ் ஆல். இம்பேலன்ஸ்டு டயட் அப்படின்றது நமக்கு நார்மலா எல்லா இடத்துலையும் பொதுவாக நடக்கிறது, பர்டிகுலர்லி ஸ்பெஷலி இந்தியா அண்ட் ஸ்ரீலங்கா.
ஏன் தெரியுமா? நம்ம பிளேட் ஃபில் ஆகுதான்னு பார்ப்போமே ஒழிய, இது மூலியமா நியூட்ரியன்ஸ் கிடைக்குதா? கார்போஹைட்ரேட் இன்னைக்கு போதுமான அளவு சாப்பிட்டோமா? புரோட்டீன் போதுமான அளவு சாப்பிட்டோமான்னு எல்லாரும் மெஜாரிட்டி ஆஃப் பீப்பிள் அதை யோசிச்சு சாப்பிட மாட்டோம். ரைட்? டேஸ்ட் எப்படி இருக்கு? கலர் எப்படி இருக்கு? இந்த கலர் வந்தாதான் இந்த குழம்பு சரியா குக் ஆயிருக்குன்னு அர்த்தம். இந்த கலர்ல மேல எண்ணெய் மிதந்துட்டே இருந்தாதான் குழம்பு நல்லா டேஸ்டியா இருக்குன்னு அர்த்தம் அப்படின்றது இங்க ஃபிக்ஸ் ஆயிடுச்சு நிறைய பேருக்கு. ஸோ அந்த மாதிரி எடுக்கக்கூடிய எல்லா ஃபுட்டும் இம்பேலன்ஸ்டு டயட்டை தான் சேரும். ஸோ இது எல்லா ஃபேக்டரும் நம்ம ஃபாலோ பண்றப்போ கண்டிப்பா ஒரு 30 வயசெல்லாம் வரப்போ சுகர் வர்றதுக்கான சான்சஸ் அதிகமாயிடும். ஸோ ஆர் யூ டயபெட்டிக் அப்படின்றது நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா ஹெச்பிஏ1சி தான். ஹெச்பிஏ1சி ஹெச்பிஏ1சி அப்படின்றத நம்ம ஒரு டயக்னோஸ்டிக்னு சொல்ல முடியாது. அந்த டெஸ்ட்டை செஞ்சு பார்த்தாலே போதும் நமக்கு சுகர் வர மாதிரி இருக்கா, ஒரு வருஷத்துல இல்ல 6 மாசத்துல டெவலப் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டா, இல்ல ஏற்கனவே நமக்கு சுகர் இருக்கா, நமக்கு தான் அது தெரியலையா அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம இந்த ஒரு டெஸ்ட்டை செஞ்சு பார்க்கறது மூலியமா தெரிஞ்சுக்க முடியும். இதுக்கு நீங்க சாப்பிட்டுட்டு போகணும், சாப்பிடாம போகணும் அந்த மாதிரி எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. எனி டே whenever you're free you can go to the lab. நீங்க டிரா பண்ணி இங்க இங்க இருந்து தான் எடுக்கணும், ஆர்டரி பிளட் தான் எடுக்கணும். எடுத்து யூ கேன் கிவ் ஃபார் ஹெச்பிஏ1சி டெஸ்ட். திரும்ப சொல்றேன், ஹெச்பிஏ1சி டெஸ்ட். இது 3 மாதத்துக்கு ஒரு தடவை செக் பண்ணக்கூடியது. ஓகேவா? ஸோ இது நார்மலாவே 25 வயசுல இருந்து தாராளமா மேண்டேட்ரியா எல்லாரும் செக் பண்ண வேண்டிய ஒரு டெஸ்ட். 25 வயசுல இருந்து 30 வயசுக்குள்ள இருக்கிறவங்க அட்லீஸ்ட் 3 வருஷத்துக்கு ஒரு தடவையாவது செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு சுகர் இருக்கா. ஏன்னா நம்ம எல்லாரும் செடென்டரி லைஃப் ஸ்டைல் தான் லீட் பண்றோம், எல்லாருக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்கு, கரெக்டான ஃபுட்டு கிடைக்காது. ஸோ இட்ஸ் பெட்டர் டு செக் ஹெச்பிஏ1சி எவ்ரி 3 years ஒன்ஸ். 25 to 30, 30 to 35 எப்போ பண்ணலாம்? ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டியாவது பண்ணிடுங்க. சப்போஸ் அப்படி ரைட்டா பார்டர்ல இருக்கு, எனக்கு வர்ற மாதிரி இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க, பார்டர் லைன்ல இருக்க சொல்லியிருக்காங்க அப்படின்றவங்க அடுத்தடுத்து 6 months செக் பண்ணிக்கிறது நல்லது. நெக்ஸ்ட் 40 to whatever age you live, you have to check HbA1c at least once a year. இது அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம், நீங்க பார்த்து பார்த்து எழுத வேண்டாம். ஜஸ்ட் டேக் அ ஸ்கிரீன்ஷாட், அவ்வளோதான். ஹேண்ட் ரைட்டிங்ல எழுதி வச்சா ஈஸியா புரியும், அதுக்கா? ரைட், குட். ஸோ இது இல்லாம 2 டெஸ்ட் இருக்கு, எஃபிஎஸ் பிபிபிஎஸ்னா. அது ஆனால் ஸ்டாண்டர்டைஸ்டு கிடையாது. எஃபிஎஸ் பிபிபிஎஸ் வச்சு மட்டும் உங்களுக்கு சுகர் இருக்கு இல்லைன்றத நீங்க தெரிஞ்சுக்க முடியாது. இட்ஸ் பெட்டர் டு கோ ஃபார் ஹெச்பிஏ1சி. அது ஸ்டாண்டர்டா இருக்கும், ஃபைனலைஸ்டான டெஸ்டா நீங்க அதை கன்சிடர் பண்ணலாம், ஒரு வேலிடான ஸ்டாண்டர்டைஸ்டான டெஸ்ட். ஓகே, தென் ஹர்ப்ஸ். சுகருக்கு ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடிய, சுகர் ப்ராப்ளத்தை ரூட் காஸ்ல சரி பண்ணக்கூடிய சில ஹர்ப்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தா, ஜிம்னிமா ஃபர்ஸ்ட். ஜிம்னிமான்றது தமிழ்ல சர்க்கரை கொல்லின்னு சொல்லுவாங்க, சர்க்கரை கொல்லி. ஸோ அதுல இருந்து நம்ம எடுக்கிறது ஜிம்னிமிக் ஆசிட். ஜிம்னிமிக் ஆசிட் என்ன பண்ணோம்னா இன்சுலின் செக்ரேஷன் அதிகப்படுத்துறதுக்கு, இம்ப்ரூவ் பண்றதுக்கு, ஸ்டிமுலேட் பண்றதுக்கு ஜிம்னிமிக் ஆசிட் அப்படின்றது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஜிம்னிமா அப்படின்றதுல இருந்து ஜிம்னிமிக் ஆசிட்ன்றது தான் எக்ஸ்ட்ராக்டோட பேரு, ஆக்டிவ் இன்கிரீடியன்டோட பேரு. அது என்ன பண்ணும்? இன்சுலின் செக்ரீஷனை இம்ப்ரூவ் பண்ணும். கோரோசிலிக் ஆசிட் அப்படின்றது பனபால இருந்து எடுக்கக்கூடியது. அது இன்சுலின் ரிசெப்டார்ஸை ஆக்டிவேட் பண்ணும். இன்சுலின் ரிசெப்டார்ஸ். இன்னும் சில பேருக்கு இன்சுலின் ரிசெப்டார்ஸ்னா என்னன்னு தெரியாம இருக்கா? எல்லாருக்குமே புரியுதா? புரியாதவங்க டக்குன்னு சாட்ல சொல்லுங்க பார்ப்போம். இன்சுலின் ரிசெப்டார்ஸ்னா என்னன்னு எனக்கு புரியலன்னு யாராவது இருக்கீங்களா? எனக்கு புரியல, திரும்ப ரிப்பீட் பண்ணுங்க, தெளிவா சொல்லுங்கன்னு யாராவது இருக்கீங்களா? ஓகே, ஓகே. இன்சுலின் ரிசெப்டார்ஸ்னா இப்போ நம்ம வீடு இருக்கு,
ஓகேவா? அதுதான் செல்லுன்னு வச்சுக்கோங்க. உங்க பாடியில அடிப்படையில செல்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்தாதான் ஆர்கன் ஃபார்ம் ஆகும். ஆர்கன் எல்லாம் ஒண்ணு சேர்ந்தாதான் ஒரு சிஸ்டம் ஃபார்ம் ஆகும். சிஸ்டம்ஸ் 8 வகையான சிஸ்டம்ஸ் இருக்கு காமனா. இந்த 8 வகையான சிஸ்டம்ஸ் எல்லாம் சேர்ந்தாதான் நம்மளோட உடல், முழு உடல் உருவாகும். சரியா? இது பேசிக். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப நம்ம என்ன எதை பார்க்க போறோம் அப்படின்னா செல் பார்க்க போறோம். ஓகேவா? இமேஜினேஷன். அந்த செல் அப்படின்றது உங்க வீடு மாதிரி நினைச்சுக்கோங்க. ஓகேவா? உங்க வீட நீங்க பூட்டி இருக்கீங்க. அதுதான் இன்சுலின் ரிசெப்டார். அந்த பூட்டு போட்டிருக்கீங்க இல்லையா? லாக். லாக் பண்ணி உங்க கையில கீ இருக்கு. இங்க லாக் பண்ணிட்டீங்க. ஓகேவா? சோ த லாக் இஸ் இன்சுலின் ரிசெப்டார். உங்க கையில இருக்கிறது இன்சுலின். நீங்க சுகர். நீங்க சுகர். ஓகேவா? இப்போ நீங்க சுகர் என்ன பண்றீங்க? நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த கீய திருப்பி வச்சு அந்த லாக்குக்குள்ள போட ட்ரை பண்றீங்க. லாக் ஓபன் ஆகாது. இல்ல கீய மாத்திட்டீங்க. கீய வேற ஏதாவது ஒரு டிஃபரெண்ட் கீ வச்சு அந்த இத ஓபன் பண்ண ட்ரை பண்றீங்க அப்படின்னா அப்பயும் அந்த லாக் ஓபன் ஆகாது. கரெக்டா? லாக் ஓபன் ஆனா மட்டும்தான் சுகர்னால உள்ள போக முடியும். உங்களால வீட்டுக்குள்ள போற மாதிரி சுகர்னால செல்குள்ள போக முடியும். ஸோ அந்த ரிசெப்டார்ஸ் ஆனது இர்ரெஸ்பான்சிவா மாறிடும். அளவுக்கு அதிகமா சுகர் போக 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 இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஆயிடும். இந்த ரிசெப்டார்ஸ் ஆனது ரொம்ப லேசி ஆயிடும். ஓபன் ஆகாது. வேலை செய்யாது. ஓகேவா? ஸோ லாக் ஆனது லாக் ஆகியே தான் இருக்கும். செல்லுக்கு கிடைக்க வேண்டிய சுகரும் கிடைக்காது, எனர்ஜியும் இருக்காது. பட் பிளட்டோட சர்க்குலேஷன்ல சுகர் ஆனது இருந்துகிட்டே இருக்கும். இப்ப புரிஞ்சுதா? ஸோ இன்சுலின் அப்படின்றது பாங்க்ரியாஸ் சுரந்து தந்துட்டே இருக்கும். ஒவ்வொரு செல்கள்லயும் செல் ரிசெப்டார்ஸ் இருக்கும். இன்சுலினோட வேலை என்னன்னா சுகரை எடுத்துக்கொண்டு செல் கிட்ட போகணும். கிட்ட போன பிறகு அந்த இன்சுலின் அப்படின்றது இந்த ரிசெப்டார்ஸ்ல போய் கனெக்ட் ஆகும். அப்ப இன்சுலின் ரிசெப்டார்ஸ் ஓபன் ஆனதும் இந்த சுகர் ஆனது உள்ள போயிடும். அப்படிதான் இங்க மெட்டபாலிசம் நடக்கும். இப்ப இந்த இன்சுலின் ரிசெப்டார்ஸ் ஓப்பனே ஆகல அப்படின்றப்போ இன்சுலினால உள்ள போக முடியாது. ஸோ சுகர் ஆனது செல்னால கன்சியூம் ஆகாது. சுகர் பிளட் சர்க்குலேஷன்ல இருந்துகிட்டே இருக்கும். ஸோ டைப் 2 டயபெட்டிஸ் டெவலப் ஆகிறதுக்கு இந்த இன்சுலின் ரிசெப்டார் தான் காரணம். ஸோ அந்த இன்சுலின் ரிசெப்டார்ஸ் அதை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய வேலையை இந்த பனபா அப்படின்றது பண்ணும். பனபா எக்ஸ்ட்ராக்ட். பனபான்றது இந்தியன் ஹர்ப் கிடையாது, அது இங்கிலீஷ் ஹர்ப். நம்ம நம்ம ஊர் ஹர்ப் கிடையாது. அது ஒரு இங்கிலீஷ் ஹர்ப். ஓகேவா? பனபா எக்ஸ்ட்ராக்ட். கரோசிலிக் ஆசிட் எடுப்போம். அந்த கரோசிலிக் ஆசிட் இன்சுலின் ரிசெப்டார்ஸை ஆக்டிவேட் பண்ணும். மூணாவதா நீங்க பாக்குறது சீந்தில் கொடி. ஹிந்தியில கிலாய்னு சொல்லுவாங்க, சமஸ்கிருதத்துல குடுச்சின்னு சொல்லுவோம். அமிர்தம் அப்படின்ற பேரும் இருக்கு இந்த குடுச்சிக்கு. குடுச்சியில இருந்து எடுக்கிறது டெர்பின் கிளைகோசைட் அப்படின்றது. பிளட் குளுக்கோஸ் லெவலை கண்ட்ரோல் பண்றதுக்கு, ஹையா இருக்கிறத குறைச்சு நார்மலா கொண்டு வரதுக்கு, கொலஸ்ட்ரால் லெவலை மெயின்டைன் பண்றதுக்கு இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. பைப்பரின் அப்படின்றது நம்ம எத்தனை இன்கிரீடியன்ஸ் ஒரு கேப்சூலுக்குள்ள போட்டாலும் அத்தனை இன்கிரீடியன்ஸும் நம்ம உடம்புல ப்ராப்பரா அப்சார்ப் ஆகிறதுக்கும் அது வேலை செய்யறதுக்கும் இந்த பைப்பரின் ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் 4 பாத்தீங்கன்னா இது கரிசலாங்கண்ணி தெரியுதா? கரிசாலை அப்படின்னு சொல்லுவோம். பிரிங்கராஜா. பிரிங்கராஜா எல்லோ ஃப்ளவர் இருக்கிறது ஹேர் ஆயில் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. சாரி, ஒயிட் ஃப்ளவர் இருக்கிறது ஹேர் ஆயில்ல யூஸ் பண்ணுவாங்க. எல்லோ ஃப்ளவர் இருக்கிறது இந்த மாதிரி மெடிசன் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. இதுல ஒயிட் ஃப்ளவர் போட்டிருக்காங்க, ஒயிட் ஃப்ளவர் கிடையாது. இதே இதுல எல்லோ ஃப்ளவர் இருக்கும், தட் இஸ் ஃபார் ஈட்டிங் பர்பஸ். ஒயிட் ஃப்ளவர் இருக்கிறது ஃபார் ஹேர் ஆயில், ஹேர் டானிக் பர்பஸ். புரிஞ்சுதா? ஸோ அதுல இருந்து வெடடோல் லாக்டோன்ஸ்ன்றதை எடுப்போம். அதுதான் எக்ஸ்ட்ராக்ட். இது ஆன்டி ஹைப்பர் கிளைசிமிக் எஃபெக்ட், அதாவது அளவுக்கு அதிகமா சுகர் ரைஸ் ஆயிடாம லிவர் நல்லபடியா அதை மெட்டபாலிசம் பண்றதுக்கு உண்டான ஸ்டிமுலேஷனை பண்ணிட்டே இருக்கும். தென் கருவேப்பிலை, அதுல இருந்து பெர்பெரின் எடுக்கிறோம், அது குளுக்கோஸ் மெட்டபாலிசமை இம்ப்ரூவ் பண்ணுது. வெந்தயம், ஃபெனுக்ரிக், அதுல இருந்து சாப்பனன்ஸ் எடுக்கிறோம். சாப்பனன்ஸோட வேலை என்னன்னா
டைஜஷனை ஸ்லோ டவுன் பண்ணும். ஸ்லோவா மெதுவா ஸ்லோ அண்ட் ஸ்டடியா நல்லா டைஜஸ்ட் பண்ணி இருக்கிற எல்லாத்தையும் யூட்டிலைஸ் பண்ணி தேவையானதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஃபியூச்சர் தேவைக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். அப்போ நமக்கு என்ன தேவை இருக்கோ அதை ப்ராப்பரா கன்வே பண்றதுக்கு இந்த சாப்பனின்ஸ் அப்படின்றது ஹெல்ப் பண்ணும். லாஸ்டா சினமன். சினமன்ல இருந்து எடுக்கிறது ப்ரோசைனிடின். இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை அதிகப்படுத்தும். இன்சுலின் செக்ரீஷனை பண்றதுக்கு ஒரு ஹர்ப் நம்ம சேர்த்திருக்கோம். இன்சுலின் ரிசெப்டார்ஸை சரி கட்டுறதுக்கு ஒரு ஹர்ப் நம்ம சேர்த்திருக்கோம். இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை கொண்டு வரதுக்கும் ஒரு ஹர்ப் நம்ம சேர்த்திருக்கோம் இங்க. ஓகேவா? சோ என்னெல்லாம் ப்ராப்ளம்னால சுகர் ரேஸ் ஆயிட்டே இருக்கோ அந்த ப்ராப்ளம் எல்லாத்தையும் வேர்ல இருந்து நிவர்த்தி பண்றதுக்கு உண்டான எல்லா இன்கிரீடியன்ஸும் இந்த ப்ராடக்ட்ல இருக்கு. ஸோ அதெல்லாம் சேர்ந்த ப்ராடக்ட் தான் டயகேர். ஸோ டயகேர் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா மினிமம் 2 கேப்சியூல் எல்லாருக்கும் சஜஸ்ட் பண்றது. ஓகேவா? ஸோ எனக்கு நான் HbA1c செக் பண்ணேன், பார்டர் லைன்ல இருக்கு அப்படின்றவங்களும் நம்ம டயகேரை எடுத்துக்கலாம், தாராளமா எடுத்துக்கலாம். இல்ல எனக்கு சுகர் ஏற்கனவே இருக்கு அப்படின்றவங்களும் டயகேர் கன்சியூம் பண்ணலாம். HbA1c செக் பண்ணி 10-12 எல்லாம் இருக்கிறவங்களும் டயகேர் கன்சியூம் பண்ணலாம். ஏற்கனவே நான் இன்சுலின் எடுத்துட்டு இருக்கேன், ஏற்கனவே நான் டேப்லெட் சாப்பிட்டுட்டு இருக்கேன், அதெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க அதை ஸ்டாப் பண்ண வேண்டாம். உடனே ஸ்டாப் பண்ணா வித்ட்ராயல் சிம்டம்ஸ் வரும். ஸோ அதை உடனே ஸ்டாப் பண்றது அட்வைசபிள் கிடையாது. மியூச்சுவலா ஃபர்ஸ்ட் 6 months நீங்க நீங்க ஏற்கனவே எடுத்துட்டு இருக்க மெடிசனோட சேர்த்து நம்ம டயகேரை கன்சியூம் பண்ணலாம். போக 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 HbA1c லெவலோட இம்ப்ரூவ்மெண்ட் பேஸ் பண்ணி நம்ம வெஸ்டர்ன் மெடிசன்ஸை ஸ்டாப் பண்ற அளவுக்கு டயகேர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே. சஜித், how much where can I get this tablet? இந்த செஷன் பாருங்கன்னு சொல்லி ஒருத்தவங்க போஸ்டர் அனுப்பியிருப்பாங்க இல்லையா? கான்டாக்ட் தெம், they'll guide you. ஓகே. ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ஹாவ் டு ஈட் டயகேர். மார்னிங் ஒரு கேப்சியூல், நைட் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு கேப்சியூல். சாப்பிட்றதுக்கு முன்னாடி தான், காலையிலையும் நைட்டும் வெது வெதுன்னு தண்ணியில வார்ம் வாட்டர்ல கன்சியூம் பண்ணணும் கேப்சியூல். ஓகே. மேக்ஸிமம் 3 கேப்சியூல் வரைக்கும் கன்சியூம் பண்ணலாம், மினிமம் 2 கேப்சியூல். ரைட். ஸோ இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா இப்போ சாட்ல கேளுங்க, I'll explain you. HbA1c 5.5 is normal. இன்சுலின் போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா ஸ்டார்ட் வித் டயகேர் once a day. HbA1c 9.8. அதுதான். அந்த மாதிரி எல்லாத்துக்குமே யூ கேன் ஹாவ் டயகேர், ஸ்ட்ராங் லிவ், டோட்டல், ஃப்ரூட் ஃபைபர். ப்ரிவென்ஷனுக்காக எடுக்கிறப்போ ஒரு ப்ராடக்ட் சாப்பிட்டா போதும், அதாவது டயகேர் மட்டும் சாப்பிட்டா போதும். எனக்கு சுகர் வராம தடுக்கணும், எனக்கு வந்து HbA1c வந்து பார்டர் லைன்ல இருக்கு, சுகர் வர மாதிரி இருக்குன்னு டாக்டர் சொன்னாரு, சாப்பாட்டுல கண்ட்ரோல் பண்ணிக்க சொன்னாரு அப்படின்றவங்க டயகேர் மட்டும் கன்சியூம் பண்ணா போதுமானது. ஏற்கனவே சுகர் இருக்கு, எனக்கு HbA1c 7 இருக்கு, HbA1c 8 இருக்கு, 9, 10, 11, 12 எவ்வளோ இருந்தாலும் கோ ஃபார் த காம்போ டயகேர், ஸ்ட்ராங் லிவ், டோட்டல், ஃப்ரூட் ஃபைபர். இந்த 4 அதுல பர்டிகுலரா HbA1c 9 பாயிண்ட்ஸுக்கும் அதிகமா இருக்கிறவங்களுக்கு டயகேர் 3 வேளை கொடுக்கறது நல்லது. ஓகேவா? இதுல எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும், எங்க பர்ச்சேஸ் பண்ணணும்னு டவுட்ஸ் இருக்கிறவங்க லோக்கல் ஃபார்மசியில கிடைக்குதுன்னா நான் ஏன் இந்தியால இருந்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன்? இல்ல எனக்கு புரியல. சி தெரியுதா? ஓகே. ஸோ இதை பாருங்கன்னு உங்களுக்கு போஸ்டர் அனுப்பியிருப்பாங்க இல்லையா? கான்டாக்ட் தெம், they'll guide you. சஜித், உங்களுக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன், யார் உங்களை இந்த மீட்டிங் பாருங்க
அப்படின்னு போஸ்டர் உங்களுக்கு அனுப்பிச்சிருப்பாங்க இல்லையா? இல்ல யாரோடையோ ஸ்டேட்டஸ்ல இருந்து பார்த்து நீங்க எடுத்திருந்தாலும் ஓகே. அவங்களே நீங்க கால் பண்ணுங்க. தேல் கைட் யூ. எங்க பர்ச்சேஸ் பண்ணணும், எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும், இல்ல என்கிட்ட பேசிட்டு எடுக்கிறதுனாலும் தே வில் கனெக்ட் யூ வித் மீ. ஓகே? கெட்டிங் மை பாயிண்ட்? இப்போ இதுலலாம் கிடைக்காது. ஃபார்வர்ட் மெசேஜா? ஃபார்வர்ட் மெசேஜ் யாரு ஃபார்வர்ட் பண்ணாங்களோ அவங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க. யாரு சஜித்ன்றவருக்கு மெசேஜ ஃபார்வர்ட் பண்ணீங்களோ அவங்க அவர கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகேவா? ரைட். ஹெல்ப் ஹிம் as soon as possible. ஸோ அவ்வளோதான். டயட் இப்படிதான் கன்சியூம் பண்ணணும். திரும்பவும் சொல்றேன், டயட் ப்ரிவென்ஷனுக்காக தனி ப்ராடக்ட்டா எடுங்க. ஏற்கனவே சுகர் இருக்கு அப்படின்னா காம்பினேஷன் எடுத்து தான் ஆகணும். வேற வழி கிடையாது. 4 ப்ராடக்ட் காம்பினேஷன் டயட், ஸ்ட்ராங் லிவ், டோட்டல், ஃப்ரூட் ஃபைபர். ஓகே. சுகர் இருக்கு, யூரின்ல புரோட்டீனும் போகுது அப்படின்றப்போ யூ ஹாவ் டு prioritize your kidney function first. இது யாரு? ஜும்ரா நஃபீஸான பிராக்கெட்ல போட்டிருக்கீங்க. உங்களுக்கு தான் நான் பேசிட்டு இருக்கேன். இந்த ப்ராப்ளம் இருக்கிறவங்க ஃபர்ஸ்ட் நீங்க உங்களோட கிட்னி ஃபங்க்ஷன் தான் ப்ரியாரிட்டி கொடுக்கணும். கிட்னி ஃபங்க்ஷனுக்கு என்ன வேணும்ன்றத எடுத்துக்கிட்டு அது கூட சுகருக்கானதை ஃபர்ஸ்டே எடுக்காம கொஞ்சம் லேட்டரா எடுத்துக்கலாம். சரி, ஃபோன் நம்பர் இப்போ நான் ரீட் பண்ணால் அது ஸ்ப்ரெட் ஆகுமா? பரவாயில்ல, லீடர்ஸோட தானே. 9477467890 திரும்ப சொல்கிறேன், 9477467890 இந்த நம்பர்ல இருந்து தான் சஜித் அவர்களுக்கு ஃபார்வர்ட் மெசேஜ் போயிருக்கு. ஸோ the person who is having this number kindly contact him back. Okay, they'll contact you. ஷிஃப்னா, அம்மா நான் படிச்சுட்டேன், 9 வயசு குழந்தை. நீங்க அடுத்தடுத்து சொன்னதே திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு தான் சொன்னேன், 9 வயசு குழந்தை இருக்கு, HbA1c இவ்வளோ இருக்குன்னா we can do this. Contact me personally, I'll guide you. ஓகேவா? ஷிஃப்னா, ரைட்? ஸோ that's all for today. யாரு லீடர்ஸ் யாரு இருக்கீங்களோ, ஃபமி சார் யாரு பார்த்து ஆர்கனைஸ் பண்ணி அந்த சஜித்ன்றவருக்கு as soon as possible get back to him. Okay. பர்சானா பேகம் யார் அது? அவங்க தான் பண்ணாங்களா? கான்டாக்ட் ஹர் பேக், கான்டாக்ட் ஹர், கால் ஹர். ஓ நீங்க தான் அதா? சாரி. கால் ஹர், ஷில் ஹெல்ப் யூ. நான் இந்த உட்காந்து கனெக்ஷன் ஒர்க் பண்ணல. யார் மூலியமா இந்த இதுக்கு வந்தீங்களோ அவங்கள்ட்ட கால் பண்ணுங்க. they'll connect you, right? They'll help you to buy this product. So that's all for today.